அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் உள்ள குடிமியல் பிரிவில் உள்ள மிக முக்கியமான வினாக்களை முதல் பகுதியாக காண உள்ளோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? ஆன்சர், அமெரிக்கா ஐக்கிய நாடுகளில். செகண்ட் கொஸ்டின், அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர், டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. தேர்ட் கொஸ்டின், டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹாவின் இறப்புக்கு பின்னர் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஃபோர்த் கொஸ்டின், அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட சபையில் மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர் காணப்பட்டனர்? ஆன்சர், 292 பேர். ஃபிஃப்த் கொஸ்டின், அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட சபையில் சுதேச அரசின் நியமன உறுப்பினர்கள் எத்தனை பேர் காணப்பட்டனர்? ஆன்சர், 93 பேர். சிக்ஸ்த் கொஸ்டின், அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட சபையில் பலுச்சிஸ்தானின் சார்பில் உறுப்பினர்கள் எத்தனை பேர் காணப்பட்டனர்? ஆன்சர், ஒருவர். செவன்த் கொஸ்டின், இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? ஆன்சர், 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9. எய்த் கொஸ்டின், இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தொடரின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? ஆன்சர், 2473 திருத்தங்கள். நைன்த் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் சட்ட வரைவு குழு தலைவர் யார்? ஆன்சர், டாக்டர் PR அம்பேத்கர். 10th கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர், டாக்டர் PR அம்பேத்கர். 11th கொஸ்டின், அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட சபையில் மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் எத்தனை பேர் காணப்பட்டனர்? ஆன்சர், 3 பேர் காணப்பட்டனர். 12th கொஸ்டின், இந்திய அரசியல் நிர்ணய சபையின் காணப்பட்ட மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆன்சர், 389 பேர். 13th கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர், 1949 நவம்பர் 26. 14th கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர், 1950 ஜனவரி 26. 15th கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை பாகங்கள் மற்றும் சட்டப்பிரிவுகள் காணப்பட்டன? ஆன்சர், 22 பாகங்களும் 395 சட்டப்பிரிவுகளும் காணப்பட்டன. 16th கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை அட்டவணைகளை கொண்டுள்ளது? ஆன்சர், 8 அட்டவணைகளை கொண்டுள்ளது. 17th கொஸ்டின், உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது எது? ஆன்சர், இந்திய அரசியலமைப்பு சட்டம். 18th கொஸ்டின், அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படும் பகுதி எது? ஆன்சர், முகவுரை. 19th கொஸ்டின், சிட்டிசன் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர், லத்தீன் மொழி. 20th கொஸ்டின், சிட்டிசன் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர், ஒரு நகர அரசில் வசிப்பவர். 21th கொஸ்டின், குடியுரிமையை விளக்கும் அரசியலமைப்பு சட்ட பகுதி மற்றும் பிரிவுகள் யாவை? ஆன்சர், பகுதி 2 பிரிவுகள் 5 முதல் 11 வரை. 22nd கொஸ்டின், அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டம் பகுதி மற்றும் பிரிவு யாவை? ஆன்சர், பகுதி 3 பிரிவு 12 முதல் 35 வரை. 23rd கொஸ்டின், பிறப்பால் குடியுரிமை பெற அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும்? ஆன்சர், 1950 ஜனவரி 26. 24th கொஸ்டின், இந்தியாவில் மகா சாசனம் என்று அழைக்கப்படும் அரசியலமைப்பின் பகுதி எது? ஆன்சர், பகுதி 3. 25th கொஸ்டின், டாக்டர் PR அம்பேத்கர் கூற்றுப்படி இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என கருதப்படும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர், சட்டப்பிரிவு 32.